என்னங்க எப்படி இருக்கிறீங்க? உட்காந்து ஆஃபீஸ் வேலைய தான் பார்த்துட்ருக்கிறேன். காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மணி 1 மணி ஆயிருச்சு. பயங்கரமா பசியவே மறந்தாச்சு. அதனால இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? மாவு எடுத்து வெளிய வச்சிருக்கிறேன். தோசை தான் இன்னைக்கு ஊத்தி சாப்பிட போறேன். வாங்க போய் பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆல்ரெடி ஒரு தோசை சுட்டுட்டேன். இப்போ வந்து முட்டை தோசை ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். தோசையை ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கால்னு ஓடுனேன். பார்த்தா தோசை கல் மாதிரி ஆயிடுச்சு அதுக்குள்ளே. இட்ஸ் ஓகே. கீழே அவனில் வந்து சிக்கன் வச்சுருக்கிறேன். அது என்ன நேரம் அது என்ன நிலைமையில் இருக்கோ. நல்லா வெந்துருச்சு. பட் அதே நேரத்தில் லைட்டாக கருகவும் செஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட கரெக்டான எக்யூப்மெண்ட் இல்லை. நான் எப்போவுமே துணியை தான் யூஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு கருகி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின விஷயந்தான். அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இன்னும் ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டோம்னா சிச்சோ லைட்டாக மாவு கீழே கொட்டிருச்சு. கரண்டியில் டேரெக்டாக ஊற்றிட்டு அதை அப்படியே கல்லில் ஊற்றிட வேண்டியது தான். ட்ரெஸ்ஸும் ஆகிடுச்சு. எனக்கு தோசையும் ஊற்ற தெரியாது, அரைக்குறையாக தான் ஊற்றுவேன். கல் பிரச்சனையா, கரண்டி பிரச்சனையா, இல்லை நான் பிரச்சனையான்னு எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்க, பெர்ஃபெக்டாக அழகு பண்ணியாச்சு. நான் பார்க்கல, இங்கனக்குள்ளே எங்கேயோ மாவு ஒட்டி இருந்திருக்கு. சரி ஓகே, இதை அப்படியே பத்திரமா மூடி வச்சுட்டு அதோ இங்கே மாவு கொட்டிருக்கு லைட்டாக. ஓகே, அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப பசிக்கலை. காலைல தான் காஃபி குடித்தேன். அதனால் ஒரே ஒரு முட்டை தோசை, 2 சாதா தோசை போதும். அப்புறம் சிக்கனும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் இப்போதைக்கு தேவையில்லை. சிக்கன் தான் கொஞ்சம் கறி இல்லை, ரொம்பவே கறிச்சு. ஒன்று 2 பீஸ் போதும். அந்த ஒன்றை வந்து நம்ம ஈவினிங் கச்சுக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஊர்லேருந்து கொண்டு வந்த இட்லி பொடி. இதுதான் இப்போ வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஊர்லேருந்து வரும்போதே நான் பேர் எழுதியே கொண்டு வந்துட்டோம், இட்லி பொடி, மிளகாய் பொடின்னு. ஏன்னா எனக்கு பொடியை பார்த்து அது என்ன பொடின்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமான விஷயம். ஐயோ, எப்படி கொட்டினாலும் வந்துடுது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப மிஸ் ஆகுது. பேக் பண்ணி வேற போட்டுருவோம். ஓகே, கொஞ்சம் ஓரமாக அப்படியே வச்சுருவோம். ஓகே, இதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு, ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான சாப்பாடு இதுதான். இன்றைக்கான சாப்பாடு இதுதான். போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்படி ஓரத்தில் அப்படி வச்சிட்டோம்னா இப்படி சாப்பிட்டுக்கிட்டே அப்படி வேலையை பார்த்தோம்னா சாயந்தரமாக லாக் அவுட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க. இதுதான் என்ன எதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டே, யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இன்றைக்கி வந்து எனக்கு என்ன காட்டுறதுன்னு தெரில. ஏன்னா இதுதான் என்னோடய நார்மல் லைஃபு. வெளியே போய் இதுக்காக வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டியும் இல்லை. ஸோ இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். பாய்.